வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 2 எபிசோட் 29 அவேக்னிங் அண்ட் பொட்டென்ஷியல். ஸோ இந்த எபிசோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கானுமே கில்லுவாவுமே அவங்களோட ஃபுல் த்ரோட்டலை யூஸ் பண்ணி அந்த ஆறாங்கிற கண்ட்ரோலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடு முழுக்க இருக்க போகுது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி எனக்கு ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தனா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த நிறைய சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடலாம்னு இருக்கோம். சரி வளவளம் பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடோட ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோஸ் 2 பேருமே 200th லெவலில் ரீச் பண்ணியிருப்பாங்க. ரீச் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு இக்கு வந்ததுருக்கும். ஹிசோகாவுக்கு வந்து குறுக்க வந்திருப்பான் நதி மாதிரி, நீ எப்படியாவது என்னை தாண்டி தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு பர்சனையும் வந்திருக்கா. அதாவது 200th ஃப்ளோர் வந்துட்டாலே அவங்களோட சொந்த செலவு பண்ணி தான் எல்லாமே இருக்கணும், அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் தான் போட்டிருப்பாங்க. இந்த 200வது ஃப்ளோரில் வந்து அவங்க சண்டை போடுற போட்டி வெறும் வெற்றிக்காக மட்டும்தான் இப்போ சண்டை போட போகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விங் பார்த்தீங்கன்னா 10 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா ரென் வந்து ரொம்பவே சக்தியாக வந்தது, அதை ஆறாவை க்ரியேட் பண்ணி உங்களோட ஆறாவையே வந்து நொறுக்கி போட்டுரும், உங்களோட ஆத்மாவை நொறுக்கி போட்டுரும், அதுக்கப்புறம் நீங்களும் செத்துருவீங்க, இதை மாதிரி தான் நீங்கள் இப்போ சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விங் பேசிகிட்டு இருக்கிறாப்புல என்னது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆச்சரியமாகறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10 தான் உங்களோட உயிரை காப்பாற்ற போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி 10 கற்றுக்கிற முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆறாவை வெளிக்கொண்டு வரணும். இந்த ஆறாங்கிற விஷயம் எல்லா மனுஷங்களுக்குமே சாதாரணமாக இருக்கும். அந்த ஆறாவை உணர்றவனை தான் நீங்கள் வந்து வித்தியாசமாக கூப்பிடுவீங்க. சாதாரண மனுஷன், ஒரு செஃப், ஒன்றுலாம் அவனோட திறமை காட்டுறவன், அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே தான் ஆறாவை கொண்டுட்டு வரவங்க. ஸோ இது கொண்டு வரதுக்கு மொத்தம் 2 விதம் இருக்குது. இது வந்து ஒரு நேர்மையான விதத்தில் கொண்டு வர மாதிரி, அதாவது கடுமையாக ட்ரைனிங் எடுத்து அந்த மாதிரி பொறுமையாக கொண்டு வருது. ஏன்னா சுஷியுமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ட்ரைனிங் எடுத்து ஒரு நிதானமான வழியில் அவன் இந்த 10 அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து எடுத்துருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும். இது வந்து 3 மாதம் ஆகும். ஸோ இவனால் கற்றுக்கிட்டதுனால இவர் ரொம்ப திறமசாலி, அதனால் வந்து இவன் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டெக்னிக் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, அதாவது அக்ரெசிவ் மடி தான் நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். ஸோ உங்களுக்கு நான் இப்போது என்னோட ஆறாவை நான் உங்கள் உடம்புக்குள்ளே அனுப்பி வைக்க போகிறேன். என்னோட ஆறாக்கள் உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா மைக்ரோ பைலையுமே வந்து அதை ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. மைக்ரோ பைல்னு என்னென்னா மனுஷன் உடம்புல சின்ன ஓட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ தன்னோட முடி வளர்கிறதுக்காக ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் மைக்ரோ பைல் அப்படிம்பாங்க. அந்த மைக்ரோ பைலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆறா மனிதனோட உடம்புக்குள்ளே போகும். அப்படி மனித உடம்புக்குள்ளே போகிற அந்த எனர்ஜி தான் நம்ம லைஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆரா டெக்னிக்கோட கூட சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண வந்தால் அந்த இடத்துல 200th ஃபுல்லில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இதை கற்றுக்காம அங்கே போனீங்கன்னா உங்களோட சோழி முடிஞ்சிடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விங் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நம்மளுக்கும் டைமில் நான் இப்போ சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது, நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னும் விளங்கல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அந்த இடத்துல குறுக்க கட்டையை போட்டுகிட்டு இருக்கிறான். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஸோ நான் இனிமேல் உங்களுக்கு செஞ்சே செயலை காட்ட போகிறேன், இப்போ நாங்கள் 2 பேர்த்தையுமே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விங் பேசிட்டு இருக்கிறாப்புல. ஓ அப்படியா, சரி மறுபடியும் வாங்க கொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்கிறான். அடைச்சா உங்களுக்கு இதே வேலை போல இப்போ போச்சு இல்லை, இருந்தாலுமே நான் உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா ஒரு மைக்ரோ பைலையுமே ஓப்பன் பண்ணுறதுக்காக என்னோட ஆறாவை நான் அவங்க உடம்புக்குள்ளே செலுத்த போகிறேன். ஸோ அந்த ஆறா உங்கள் உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஃபீலிங்கும் ரொம்பவே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டெக்னிக்குமே ரொம்பவே கைது இருந்த 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள ஜெயிக்கிறது எல்லாமே நீங்கள் நடக்காத காரியம், அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி நான் என்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆறாவை நான் உங்களுக்குள்ளே திருப்ப போகிறேன் அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி போட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விங் வந்து கூப்பிட்றாப்புல. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு தன்னோட இன்னர் வேர் முதற்கொண்டு அப்படி நின்றுருக்கிறாங்க. அதாவது டிஷர்ட் மட்டும் கழட்டி போட்டு அங்கே நின்றுருக்கிறாங்க. சரி இப்போ நான் என்னோட ஆறாவை உடம்புக்குள்ளே அழுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்னாடி முதுக்க தொடவே இல்லை, இருந்தாலுமே முதுக்கு பக்கத்தில் கை வச்சிருக்கிறாப்புல விங்கு. இருந்தாலுமே இவங்களோட உடம்புக்குள்ளே ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் வந்துட்டு இருக்குது. இது என்னது, இதுக்கு வாய்ப்பு இல்லையே, எங்கள் அண்ணனோட ஃபார்ம் வந்து இதுகளில் தான் அடிச்சுட்டு இருக்குது, ஸோ இது ரொம்பவே சக்தி வந்ததாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் விங் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் ஆறாவை யூஸ் பண்ணி இவங்களோட உடம்புக்குள்ளே அந்த ஆறா வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே மொட்டை கத்திட்டு இருக்கிறாங்க. கத்துன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது மைக்ரோ பைல எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னது, எங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு கானுக்கு சொல்கிறான். எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விங் கேட்கும்போது, ஏன் உடம்புக்குள்ள வந்து நிறைய புகை வெளியே வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்குமே என் உடம்புலேருந்து நிறையா லைட் ட்ரெஸ்ஸை போட்ட மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு கில்லுவாக சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வெளியே வரது எல்லாமே உங்களோட லைஃப் எனர்ஜி, இவங்க ஓட்டையிலேருந்து வெளியே வர்றது எல்லாமே ஒரு அபூர்வமான சக்தி. அந்த சக்தி நீங்கள் தேக்க வைக்கணும், அதுதான் இப்போ இதில் மெயின் கோர்ஸு. ஸோ நீங்கள் உங்களோட சோலை கட்டுப்படுத்தி உங்களோட ஆறாவை உங்களோட உடம்புலேயே வந்து தேக்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட 10 வந்து யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விங் பேசி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புக்குள்ளே ரத்தம் இப்படி போகுது, உங்கள் நரம்பு தசை பகுதி எல்லா இடத்துலையுமே ரத்தம் ஊறிட்டு இருக்கிறத
அப்படிங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? அதே மாதிரி இந்த ஆறாவையும் உங்கள் உடம்பு முழுக்க ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கண்ணமுடி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு வெளியே வந்துகிட்டு இருந்த புகை எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஷேப் மாதிரி கொடுக்குது. அதாவது இவங்க ஆறாவை யூஸ் பண்ணி அவங்களோட சோலை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட லைஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா இவங்களோட உடம்புக்கு வெளியே இருக்குது. ஸோ இவங்களோட டெக்னிக்கை பார்த்தா எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட டெக்னிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் டக்குன்னு கற்றுக்கிட்டீங்க. இதை நல்லா கற்றுக்கிட்ட சுஷிக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு 3 மாதம் எடுக்கும். நீங்கள் டக்குன்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் இப்போ ரென்னை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரென்னை நீங்கள் தடுக்கிறதுக்காக நீங்கள் 10 யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ நான் என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல் பவரை யூஸ் பண்ணியுமே நீங்கள் இதை தடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஹிசோகாவை தாண்டி நீங்கள் 200 லெவலுக்கு போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விங் பார்த்திங்கன்னா அவரோட பவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருமே தடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஹிசோகாவை காட்டியிருக்கிறாங்க. தலைவனுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எல்லாத்தையுமே ஒரு நல்ல கத்தி மாதிரி ஆக்கிட்டு செவத்தில் இட்டிக்கிட்டே இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு வழியாக 2 பேர் வந்துட்டீங்களா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணி அதே சமயத்தில் அந்த இடமே பூரா பார்த்திங்கன்னா ரென்னா பரப்பி விட்டுட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ஆறாவை கற்றுக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் தைரியமாக தில்லாக பார்த்திங்கன்னா முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களால் என்னடா பிடிங்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸ் 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் 2 பேரும் என்னை தாண்டி வந்துட்டீங்களா, நீங்கள் என்னோட ரென்னை கட்டுப்படுத்தி கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஒருவேளையே நீங்கள் உங்களோட நெண்ணையுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 200வது ஃப்ளோருக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா நான் என்னால் உங்களுக்கு சில டெக்னிக் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேணுமா? வேணா இங்கே பாருங்கள், நான் என்னோடய லைஃப் ஆர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி, அதாவது நான் என்னோடய ஆரா மேஜிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இது வேணும்னே கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அதாவது கற்றுக் கொடுக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே எனக்கு கடமைப்பட்டிருக்கணும் இல்லை. ஸோ நீங்கள் என் கூட சண்டை போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ முதல்ல இந்த 200th ஃப்ளோரில் இருக்கிற கான்டெஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் அவங்க கூட சண்டை போட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிசோகா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அதே சமயத்தில் இங்கே டாப் 3ன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே கானை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே அவன் அதெல்லாமே கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக 200 ஃப்ளோர் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அங்கே இருக்கிற ரெசிப்டன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 200 ஃப்ளோரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் நம்ம ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த போட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் ஏகப்பட்ட பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆட என்னங்க இது எல்லாத்தையுமே கிடைக்கிறதா, வேறு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வேறு என்ன கிடைக்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி போட்டியில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டியில் 10 பேர் கூட மோதணும். அதாவது நீங்கள் 10 பேர் கூட அப்படியாவது 4 பேர்த்துக்கிட்ட நீங்கள் தோத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த கேமை விட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேமில் இருக்கிற எல்லாமே ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெவன்ஸ் அரீனா டவரில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அந்த இடம் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோர் மாஸ்டர் ஆகலாம். இந்த ஃப்ளோர் மாஸ்டர் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா இந்த இடத்துல வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி வேறு எதுவும் இல்லையாங்க, ஏன்னா இங்கே நிறைய எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னவா தம்பி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு தனியாகவே ஒரு சொந்தமாக ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அழுத்தி பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோஸ் 2 பேரும் வாய் திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்களை ஏன்டா இதுக்குள்ள எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது கான், எனக்கு இங்கே 200th ஃப்ளோரில் ஏதாவது சஸ்பென்ஸாக இருக்குமான்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் வெறும் சப்பையாக தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு கேம் மூடே போயிடுச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிலோ வாங்க பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ கேம் விளையாட போகிறதே இல்லை அப்படின்னு கான் கேட்கும்போது ஆமாம் நான் விளையாட போகிறதில்ல, வா நீயே இது விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்த கிலுவாக சொல்கிறான். இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கு பேர் புகழெல்லாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். நான் இதில் சண்டை போட்டு எப்படியாவது இதில் ஜெயிக்க ட்ரை பண்ண தான் போகிறேன். எப்படி இருந்தாலும் நான் ஹிசோகா கூட சண்டை பண்ணோம்ல, அதனால் நான் எப்படியோ ட்ரை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து ரொம்பவே ஒரு மன உறுதியோட அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் சைனை பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுகிட்டே இருக்கிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த 2 பேராக புதுசாக வந்த பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரா இவனுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அண்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இதில் சைன் பண்ணி எதாவது தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அவசரப்பட்டுட்டே தம்பி, இந்த பேட்டில் ஒலிம்பியாவில் எங்களை தவிர அடிச்சுக்கிறக்கு ஆளையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கும்போதே சரி நீங்கள் அவங்கள விடுங்க, உங்களுக்கான ரூம் டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. மிஸ்டர் கான் உங்களோட ரூம் நம்பர் 2207 அண்ட் மிஸ்டர் கில்லோவா உங்களோட ரூம் நம்பர் 2223 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் நம்பர் கொடுத்துட்டாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரூம் கீயை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே 3 பேரும் இவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரா வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியுது ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கராக இருக்குது. கானுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ பெரிய ஹோட்டல்
டோட்டலாக பார்க்குறக்கே செமையாக இருக்குது, இந்த மாதிரி பெட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை கழட்டி போட்டுட்டு அங்கே வெளியே ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இடம் பார்க்குறக்கு உண்மையிலே ரொம்பவே செமையாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிலோவை பேசிகிட்டே இருக்கும்போது கான் அங்கே போகிற டிவியில் ஏதோ நியூஸ் மாதிரி ஓடுது அப்படிங்கிறாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கானுக்கு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிலேயே டெலிகாஸ்டாக மெசேஜ் வரும். நம்ம கான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டி இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட ஆறாவை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10 வந்து போட்டுக்கிட்டான். ஸோ இப்போ நான் என்னடானும் சரி நாளைக்கு நான் எப்படியே தோக்க தான் போகிறேன், இருந்தாலுமே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், நான் எப்படியாவது கலந்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து பிடிவாதமாக இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கான் வந்து இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் கலந்துக்க போகிறது கைடோ அதுக்கப்புறம் கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கைடோ அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 3 பேர்த்தில் டாப் 3 இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கான் கூட சண்டை போட போகிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கானுக்கு மிஸ்டர் விங் சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ நீ வந்து இப்போ இந்த 10 முழுசாக கற்றுக்கல, அதனால் நீ போய் 200th ஃப்ளோரில் இப்போ சண்டை போடாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு, எனக்காக நீ என் ஸ்டூடெண்ட்டை என் கூட வந்து சேரு, ஒரு 2 மாதத்தில் உனக்கு நான் எல்லாத்தையுமே அப்படியே கற்று தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே கரைச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விங் பேசியிருப்பாங்க. அப்படின்னா சரி நான் இன்னும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுத்த நம்ம கான் இருந்துக்கிட்டு இங்கே சண்டை போட தயாராகிட்டான். என்னை மனுஷருங்க மாஸ்டர் விங், ஏன்னா இப்போ நான் இங்கே சண்டை போட போகிறேன், ஏன்னா எனக்கு சண்டை போடுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறான். அட பாவி இவனவற்றை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விங் பார்த்தீங்கன்னா அங்கே சேனலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க சூஷி கூட சேர்ந்துட்டு. சரி போட்டி இப்போ ஆரம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கான் பார்த்தீங்கன்னா ஆறாவை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ கைடோ பார்த்தீங்கன்னா டான்சிங் டாப் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ அவள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10, இது ரொம்பவே ஒரு பியூர்லி டிஃபென்ஸ் டெக்னிக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவள் அதை அட்டாக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ 10 யூஸ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் 2 யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா கானை சுற்றியுமே ஒரு பம்பரத்தை வந்து செட் பண்ணி வச்சுட்டான். உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுடா பொடி பயலே, அது எல்லாத்தையுமே நான் 10 கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன், அது இப்போ எது உன்னை அட்டாக் பண்ணணும்னு எனக்கே தெரியாது, அவ்வளோதான் நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கைடோ பேசிகிட்டே இருக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, பம்பரமெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறனால எது என்ன ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டடியாட்டு வாங்கிட்டான். வாங்கின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட ஆறாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, கான் இப்படியெல்லாம் தோக்கவே கூடாது, இவன் ரொம்பவே சக்திவாதவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே நினச்சிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க வருது. ஸோ கானோட அடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.